வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஆனா கொஞ்சம் டேஞ்சரஸான ஒரு டாபிக் பத்தி பேச போறோம். ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டு பல இடங்கள்ல தடை செய்யப்பட்ட ஒரு புத்தகத்துல இருக்கிற பவர் அண்ட் வெல்த் சீக்ரெட்ஸ் எடுத்து இன்னைக்கு நம்ம மாடர்ன் லைஃப்ல எப்படி ஒரு சர்வைவல் டாக்டிக்கா யூஸ் பண்ணலான்னு இந்த விளக்கத்துல நம்ம பார்க்க போறோம். நீங்க எப்பயாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நிஜமான பணக்காரங்க ஏன் தங்கள பெருசா வெளிய காட்டிக்கிறதே இல்ல? உங்களோட லைஃப்லயே கவனிச்சு பாருங்க. இன்ஸ்டாகிராம்ல கார், பைக்னு ஷோ ஆஃப் பண்ற பல பேரு அடுத்த மாசம் இஎம்ஐ கட்ட கூட காசு இல்லாம கஷ்டப்படுவாங்க. ஆனா ரொம்ப சாதாரணமா ட்ரெஸ் பண்ணிட்டு எந்த பந்தாவும் இல்லாம இருக்கிற உங்க ஏரியா நேபர் அங்கிள் எந்த கடனும் இல்லாம கோடிக்கணக்குல சொத்து வச்சிருப்பாரு. இந்த வித்தியாசம் ஏன் வருது? இத்தாலிய எலீட் மக்களோட வாழ்க்கைய மேக்கியவெல்லி ஒப்சர்வ் பண்ணி எழுதின அந்த ரகசியமான பிளே புக்ல ஒரு 5 முக்கியமான விதிகள் இருக்கு. 1. சிங்கத்தை விட நரி சிறந்தது. 2. பலவீனமாக நடிப்பதன் சக்தி. 3. நெருக்கமானவர்களை கவனிங்க. 4. கண்ணுக்கு தெரியாத சக்தியே உலகை ஆளும். அண்ட் 5. உங்கள் புத்திசாலித்தனத்தை குறைத்து காட்டுங்கள். இதான் நாம இன்னைக்கு ஒன்னொன்னா உடைச்சு பார்க்க போறோம். சரி, முதல் ரூல் என்னன்னு பாத்துறோம். சிங்கத்தை விட நரி சிறந்தது. அதாவது உங்களை நீங்களே ஒரு டார்கெட்டா மாத்திக்கிறத தவிர்க்கணும். நம்ம சமூகம் எப்பவுமே நம்மள ஒரு கூட்டத்துல சத்தமான கம்பீரமான விலங்கா இருக்கணும்னு தான் ட்ரிக் பண்ணுது. அதாவது சிங்கம் மாதிரி பப்ளிக்கா பவர்ஃபுல்லா தெரியணும்னு ஆசைப்படுவோம். ஆனா ஆக்சுவலா அது மிகப்பெரிய ரிஸ்க். சிங்கம் எல்லாருக்கும் அதான் ராஜான்னு தெரியும். அதனாலேயே அது ஈஸியா டார்கெட் ஆகும். ஆனா நிறைய யாருமே கவனிக்க மாட்டாங்க. அதனால யாருமே அதை அட்டாக் பண்ணவும் மாட்டாங்க. நிழல்ல இருந்து உண்மையான கண்ட்ரோலை வச்சிருக்கிறது இந்த நரிதான். ஹிஸ்டரியில இருந்து உண்மையான பவர் பிளேயர்ஸ் எப்படி வாழ்ந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஜியோவானி டி மெடிசின்னு ஒருத்தர் இட்டாலியில இருந்தாரு. அவர்லாம் மெடிச்சி பேங்கோட ஃபவுண்டர். யூரோப்ல இருக்கிற எல்லா ராஜாக்களுக்கே அவர் தான் கடன் கொடுத்தாரு. அவ்வளவு பெரிய ஆளு. ஆனா அவரை ரோட்ல பார்த்தா ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் மனுஷன் மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணியிருப்பாரு. அவரோட வெல்த்தை அவர் வேணும்னே மறைச்சு வச்சாரு. இதை அப்படியே மாடர்ன் லைஃப்க்கு கொண்டு வருவோமே. உங்க வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் பழக்கங்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க போடுற ஸ்டேட்டஸை பார்க்குறவங்கள அதிகபட்சம் ஒரு 50 பேர் தான் நீங்க ஜெயிக்கணும்னு உண்மையாவே நினைப்பாங்க. மற்ற எல்லாருக்கும் பொறாமையும் வெறுப்பு தான் வரும். நீங்களே உங்களை ஒரு டார்கெட்டா மாத்திக்கிறீங்க. பிரைவசி அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய லக்ஸரிங்கிறத மறந்துடாதீங்க. அடுத்து 2வது ரூல், பலவீனமாக நடிப்பதன் சக்தி. அதாவது கொஞ்சம் சின்ன ஆளா தெரிவதன் மூலம் கிடைக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அட்வான்டேஜ். நமக்கு கொஞ்சம் சக்சஸ் கிடைச்ச உடனே அதை ஊருக்கே ஷோ ஆஃப் பண்ணணும்னு நினைக்கிற மாடர்ன் மைண்ட் செட்டை இது கம்ப்ளீட்டா உடைக்குது. ஃபேக் ரிச் பீப்புள் கொஞ்சம் பணம் வந்த உடனே ஐஃபோன் வாங்கி தங்களை பணக்காரங்கன்னு காட்டிக்க நினைப்பாங்க. ஆனா உண்மையிலேயே பணக்காரங்களா இருக்கவங்க ஏழை மாதிரி நடிக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. மத்தவங்க கவனத்தை தவிர்க்கிறது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். மேக்கியாவெலி காலத்துல நடந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை சொல்றேன். பிரான்சிஸ்கோன்னு ஒரு டெக்ஸ்டைல் வியாபாரி. பிசினஸ் ஆரம்பிச்ச வருஷத்திலேயே அவருக்கு ரொம்ப பெரிய ப்ராஃபிட். ஆனா அவர் அதை வெளிக்காட்டிக்கவே இல்ல. பழைய ட்ரெஸ், அதே சின்ன கடைன்னு இருந்தாரு. யாராவது கேட்டா மார்க்கெட் ரொம்ப சுமார்தாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவாரு. இதனால காம்படிட்டர்ஸ் அவரு ஒரு சின்ன ஆளுன்னு கண்டுக்காம விட்டாங்க. சப்ளையர்ஸும் பாவோன்னு டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க. கரெக்டா 5 வருஷத்துல அவர் அந்த சிட்டியோட மிகப்பெரிய வியாபாரியா மாறிட்டாரு. பணக்காரனாக இருக்கும்போது ஏழையாக நடிப்பவன் மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜிக் அட்வான்டேஜை அன்லாக் செய்கிறான். இது ஒரு மிக முக்கியமான சைக்காலஜிக்கல் உண்மை. ஹியூமன் நேச்சர் எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்கள அட்டாக் பண்ணணும்னு நினைக்கும். ஆனா வீக்கா இருக்கிறவங்கள பாவன்னு சொல்லி விட்டுடும். உங்களோட ஃபினான்ஷியல் நெகோசியேஷன்ஸ்ல இதை யூஸ் பண்ணி பாருங்க. பட்ஜெட் ரொம்ப டைட்டா இருக்குங்க அண்ட் அண்டர் பிளே பண்றது உங்களுக்கு மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸை கொடுக்கும். 3வது ரூல், இது கொஞ்சம் கசப்பான உண்மை. நெருக்கமானவர்களை கவனியுங்கள். அதிகமாக நம்புவதால் வரும் ஆபத்து. உங்களுடைய மிகப்பெரிய எதிரிகள் வேற யாரும் இல்ல, உங்க கூடவே உட்கார்ந்து சாப்பிடுறவங்க தான்னு சொன்னா நம்புவீங்களா? ஒரு மாடர்ன் ஸ்டார்ட் அப் ஃபவுண்டரோட கதையை கேளுங்க. பிசினஸ் நல்லா போகுதுன்னு முதல் மாசம் பார்ட்டி வச்சு தான் எவ்வளோ சம்பாதிக்கிறோம், ஃபியூச்சர் பிளான்ஸ் என்னன்னு தன்னோட க்ளோஸ் சர்க்கிள் கிட்டேயே ஷேர் பண்றாரு. அடுத்த 6 மாசத்துல அவரோட சிடிஓ விலகி போட்டியாளரா மாறுறாரு. மார்க்கெட்டிங் ஹெட் ஐடியாவை திருடுறாரு. கரெக்டா 1.5 வருஷத்துல அந்த கம்பெனியே திவாலாகி மூடுற நிலைமைக்கு போயிடுச்சு. ஓவர் ஷேரிங் எவ்வளோ பெரிய அழிவை கொண்டு வரும்னு இது தெளிவா காட்டுது. நீங்க பலமாக இருக்கும்போது பலவீனமானவர் போலவும், பலவீனமாக இருக்கும்போது பலமானவர் போலவும் காட்டிக்கொள்ளுங்கன்னு சன்சு சொல்லியிருக்காரு. ஆனா மேக்கியாவெல்லி இதையே இன்னொரு ஸ்டெப் மேல கொண்டு போறாரு. நீங்க எப்பவுமே ஒரு வீக்கான பொசிஷன்ல இருக்கிற மாதிரியே அப்பியர் ஆகணும்னு அவர் ஸ்ட்ராங்கா ஆர்கியூ பண்றாரு. பர்சனல் ஃபினான்ஸ்ல இது ரொம்ப முக்கியம். நீங்க எக்ஸாக்ட்டா எவ்வளவு சம்பாதிக்கிறீங்கன்னு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரிஞ்சா அவங்க உங்களை டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணவோ இன்வெஸ்ட் பண்ணவோ விடமாட்டாங்க. அதுக்கு பதிலா லோன் போட்டு கார் வாங்கு, வீடு வாங்குன்னு உங்களோட லயபிலிட்டிஸை அவங்களே பிளான் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. சோ உங்க இன்கமை யார்கிட்டயும் சொல்லாதீங்க. 4வது ரூல், கண்ணுக்கு தெரியாத சக்தியே உலகை ஆளும். திரைக்கு பின்னால் இயக்குபவர்கள் பத்தின ரூல் இது.
ஃபேமஸா இருந்தா தான் பவர்ஃபுல்லா இருக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு இல்யூஷன். பப்ளிக் செலிபிரிட்டிஸ் ஈஸியா டார்கெட் ஆவாங்க, ஈஸியா ரீப்ளேஸ் ஆவாங்க. அவங்க ஜஸ்ட் ஒரு ப்ராடக்ட் மாதிரி தான். ஆனா திரைக்கு பின்னாடி இருக்கிற சைலண்ட் இன்வெஸ்டர்ஸ் தான் மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணி விலையை நிர்ணயித்து உண்மையான பவரை அவங்க கையில வச்சிருப்பாங்க. அப்போ இந்த உண்மையான அல்ட்ரா ரிச் பீப்புள் தங்களை சுத்தி யார வச்சிருப்பாங்க தெரியுமா? பேங்கர்ஸ், லாயர்ஸ், அக்கவுண்டன்ட்ஸ், டிப்ளமேட்ஸ். இவங்க தான் அந்த இன்விசிபிள் பா நெட்வொர்க். பவரை ஹோல்ட் பண்ணவும் ப்ரொடெக்ட் பண்ணவும் ஹெல்ப் பண்றது இவங்க தான். உலகத்தோட மிகப்பெரிய பிசினஸ்களை கண்ட்ரோல் பண்ற உண்மையான ஓனர்ஸ்க்கு ஆக்டிவான இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அல்லது ட்விட்டர் கிடையாதுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? சோ பப்ளிக் வேலிடேஷனுக்காக ஆன்லைன்ல அலையாம பேக்ரவுண்ட்ல பிரைவேட்டா மல்டிபிள் இன்கம் ஸ்ட்ரீம்ஸை பில்ட் பண்றதுல தான் நாம ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ நம்மளோட ஃபைனல் ரூலுக்கு வந்துட்டோம். விதி 5. உங்கள் புத்திசாலித்தனத்தை குறைத்து காட்டுங்கள். மாடர்ன் ஆஃபீஸ் ஹைரார்க்கில தப்பிப்பதற்கான ரூல் இது. பழங்காலத்துல யார் ரொம்ப ஸ்மார்ட்டாவும் திறமையாம இருக்காங்களோ அவங்கள ராஜாவே கொன்னுடுவாரு, இல்லைன்னா நாட்டை விட்டு துரத்திடுவாரு. ஏன்னா அவங்க ராஜாவோட பொசிஷனுக்கே ஒரு ஆபத்தா தெரிவாங்க. இது ஒரு டார்க்கான ஹிஸ்டரி. ஒரு ரூம்ல நீங்க தான் ரொம்ப ஸ்மார்ட்டான ஆளுன்னு காட்டுறது எவ்ளோ மோசமான ஸ்ட்ராட்டஜின்னு இதுல இருந்து புரியுதா? இத அப்படியே உங்க ஆபீஸ்ல அப்ளை பண்ணி பாருங்க. நீங்க ரொம்ப ஸ்மார்ட்ன்னு ஷோ ஆஃப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேலை தான் கிடைக்கும். மேனேஜருக்கு நீங்க ஒரு த்ரெட்டா தெரிவிங்க, உடனே ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் உங்களை நோக்கி ஸ்டார்ட் ஆயிடும். ஆனா ஏதோ லக்ல இதெல்லாம் நடந்துருச்சுங்க, எனக்கு பெருசா எதுவும் தெரியாதுன்னு நீங்க பாட்டுக்கு ஒரு ஓரமா இருந்தீங்கன்னா அது உங்க மேல இருக்கிற எதிர்பார்ப்பை குறைச்சு உங்களை ரொம்ப சேஃபா வச்சுக்கும். இந்த உலகத்திற்கு நீங்கள் எதை காட்ட விரும்புகிறீர்களோ அதுவே உங்கள் ரியாலிட்டியா மாறும். இது ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்கான உண்மை. நீங்க உங்களை ரொம்ப சாதாரணமான ஒரு ஆளா ஒரு நார்மல் இமேஜ்ல ப்ரொஜெக்ட் பண்ணீங்கன்னா யாருடைய டார்கெட்டாவும் இல்லாம ரொம்ப ஃப்ரீயா நீங்க செயல்பட முடியும். அந்த சுதந்திரம் தான் உங்களுக்கு உண்மையான பாதுகாப்பை கொடுக்கும். ஓகே, இதுவரைக்கும் நாம பார்த்த அந்த 5 பாயிண்ட்ஸை குவிக்கா சமரைஸ் பண்ணிடலாம். 1. சத்தமான சிங்கமா இல்லாம இன்விசிபிள் நிறையாருங்க. 2. உங்க வெல்த்தை அண்டர் பிளே பண்ணுங்க. 3. உங்க ஃபியூச்சர் பிளான்ஸை க்ளோஸ் சர்க்கிள் கிட்ட ஷேர் பண்ணாதீங்க. 4. பிரைவேட்டான இன்கம் ஸ்ட்ரீம்ஸை பில்ட் பண்ணுங்க. அண்ட் 5. ரொம்ப சாதாரணமான ஒரு ஆவரேஜ் இமேஜ் மெயின்டைன் பண்ணுங்க. ஃபைனலா ஒரு கேள்வி. நீங்க எதை தேர்ந்தெடுப்பீர்கள்? அனைவரின் கவனத்தையா அல்லது அதிகாரத்தையா? சோஷியல் மீடியால 4 பேரோட லைக்ஸுக்காக உங்களை நீங்களே டார்கெட்டா மாத்திக்க போறீங்களா? இல்ல சைலண்டா பேக்ரவுண்ட்ல இருந்து உண்மையான வெல்த் அண்ட் பவரை பில்ட் பண்ண போறீங்களா? நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க.